எங்கள் தலைவா துரை வைகோ என கோஷமிடும் தொண்டர்கள். மல்லை சத்யாவுடன் முரண்பாடா? துரை வைகோ கூறிய விளக்கம் என்ன? மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதன்மை செயலாளராக செயல்பட்டு வந்த துரை வைகோ அந்த கட்சி பொறுப்பில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதாக அறிக்கை வெளியிட்டிருந்தது. அந்த கட்சியினரிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. முக்கியமாக அந்த அறிக்கையில் தான் தலைமை கழக செயலாளர் பொறுப்புக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அதனை சகித்துக் கொள்ள இயலாமல் கட்சிக்கும் தலைமைக்கும் தீரா பழியை சுமத்தும் ஒருவர் மத்தியில் பணியாற்ற இயலாது என்று அவர் குறிப்பிட்டதுதான் அந்த கட்சியினரிடையே சர்ச்சையாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் யார் அந்த ஒருவர் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் சென்னை எழும்பூரில் உள்ள மதிமுக தலைமை அலுவலகமான தாயகத்தில் அவசரமாக இன்று கூட்டம் நடத்தப்பட்டது. அங்கு ஏராளமான தொண்டர்கள் வருகை தந்திருந்த நிலையில் துரை வைகோவின் ஆதரவாளர்கள் அங்கு குவிந்து முதன்மை செயலாளர் பொறுப்பில் துரை வைகோ தொடர வேண்டும் என தங்களது ஆதரவை தெரிவித்தனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய துரை வைகோ கட்சி பொறுப்பில் இருந்து விலகிய தன் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் தன்னால் கட்சிக்குள் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்பதில் உறுதியாக இருப்பதாகவும் எதனால் பிரச்சனை வந்தது என்பது நிர்வாக குழு கூட்டத்திற்கு பின்பு தெரியும், கட்சியை யாரும் இழிவுபடுத்தாதீர்கள் என்பதுதான் தனது அறிவுறுத்தல் என்றும் வைகோவுக்கு மல்லை சத்யா மட்டும் சேனாதிபதி அல்ல, ஒவ்வொரு கட்சி தொண்டனும் தளபதிதான் என்றும் துரை வைகோ குறிப்பிட்டார். கட்சி தலைமைக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் நடந்து கொள்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் அப்போது கேட்டுக்கொண்டார். இந்த நிலையில் தலைமை கழகம் நடத்திய கூட்டத்தில் மல்லை சத்யா துரை வைகோ இடையே சமாதானம் ஏற்பட்டதால் முடிவில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் இருவரும் பழைய மனக்கசப்புகளை மறந்து கட்சி பணிகளில் ஈடுபடுவார்கள் என்றும் வைகோ அறிவுறுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.